ஒரு ஊர்ல தாமஸ் ஐயாங்கிற வயசானவர் இருந்தாரு. அவருக்கு அவரோட பக்கத்து வீட்ல இருக்க வாலிப பையன் மைக்கேல கொஞ்சம் கூட பிடிக்காது. மைக்கேல் நல்லவன். ஆனா அவனை பிடிக்காததால தாமஸ் ஐயா மைக்கேல ஒரு திருடன்னு அவனை பத்தி பல தவறான வதந்திகளை பரப்புனாரு. கொஞ்ச நாள்ல இந்த வதந்திகள் எல்லாம் ரொம்ப வேகமா பரவி போலீஸ் ஒரு திருட்டு கேஸ்ல மைக்கேலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. விசாரணை எல்லாம் முடிஞ்சு உண்மையான திருடனை கண்டுபிடிச்சாச்சு. மைக்கேல நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெளியே வந்த மைக்கேல் ரொம்ப மனசுடைஞ்சு போய் தன் மேல பொய்யான விஷயங்களை வதந்தியா பரப்பின தாமஸ் ஐயா மேலே கேஸ் போட்டான். கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. ஜட்ஜு தாமஸ் ஐயா கிட்ட, நீங்கள் மைக்கேலை பற்றி தவறான வதந்திகளை பரப்புனீங்களான்னு கேட்டார். ஆமாம், எனக்கு அவனை பிடிக்காது, அதனால தான் நான் அவனை பற்றி திருடன்னு பொய்யான வதந்தியை பரப்புனேன். அது வெறும் வதந்தி தான், அதனால் யாருக்கு என்ன நஷ்டம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு தாமஸ் ஐயா பதில் சொன்னார். கொஞ்ச நேரம் யோசிச்ச ஜட்ஜு, இந்த வழக்கோட தீர்ப்பை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் தாமஸ் ஐயா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் மைக்கேலை பற்றி என்னென்ன விஷயத்தெல்லாம் வதந்தியாக பரப்புனீங்களோ அதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதணும். நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும்பொழுது அந்த பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வர வழியிலெல்லாம் கீழே போட்டுக்கிட்டே வரணும்னு சொன்னார். ஓகேன்னு சொன்ன தாமஸ் ஐயா அன்னைக்கு நைட்டு ஒரு பேப்பரில் அவர் என்னவெல்லாம் மைக்கேலை பற்றி தப்பாக சொன்னாரோ அதையெல்லாம் எழுதினார். ஜட்ஜு சொன்ன மாதிரியே அடுத்த நாளும் செஞ்சார். அடுத்த நாள் கோர்ட்டில் இந்த கேஸ் மறுபடியும் ஆர்டர்ஸ்க்கு வந்தது. தாமஸ் ஐயா, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களான்னு ஜட்ஜு கேட்டார். நீங்கள் சொன்னபடியே செஞ்சேன் சார்னு தாமஸ் ஐயா சொன்னார். இப்போ ஜட்ஜு சொன்னார், ஐயா, நான் இந்த கேஸோட தீர்ப்பை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் போய் வழியில் நீங்கள் போட்ட அந்த எல்லா துண்டு பேப்பரையும் சேகரிச்சுட்டு வாங்கன்னு, அப்போ தான் தீர்ப்பை சொல்லுவேன்னு சொன்னாராம். தாமஸ் ஐயாவுக்கு தலையே சுத்திருச்சு. அது எப்படி முடியும் சார்? நான் போட்ட பேப்பர் துண்டுகளை காற்று இந்நேரம் எங்கெங்கேயோ கொண்டு சேர்த்துருக்கோம். என்னால் எப்படி அதை கொண்டு வர முடியும்? அது முடியாத காரியம்னு சொன்னார். சிரிச்சுக்கிட்டே ஜட்ஜு சொன்னார், அப்படித்தான் நீங்கள் மைக்கேலை பற்றி சொன்ன வதந்திகளும் காற்றுல ரொம்ப வேகமாக எங்கெங்கேயோ போயிடுச்சு. அதனால் மைக்கேல் வீண் பழி சுமந்து சில காலம் ஜெயிலில் இருந்தார். இது அவருக்கு நஷ்டம் தானே. நீங்கள் செஞ்ச தப்புனால தானே அவர் கஷ்டப்பட்டார். நாம் நம்மளோட வாய்க்கு எஜமானனாக இருந்தால் எப்பவும் நம்முடைய சொற்களுக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா அப்படின்னு ஜட்ஜு சொன்னார். தன் தப்பை உணர்ந்த தாமஸ் ஐயா மைக்கேல் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டார். வேதமும் சொல்லுது, நீதிமொழிகள் 21:23 தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறானா. மத்தேயு 12:16 சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான்னு நீதிமொழிகள் சொல்லுது. ஸோ பேசுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க.